வித்தியாசமான ஒரு கிரியேட்டிவ் ஒரு ஈரா அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடி வந்து சினிமா தான் இருந்தது, டிராமா தான் இருந்தது. பிளேபேக்ல வந்து ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போதே வந்து சிங்கர்ஸ் வந்து பாடினதை நாங்கள்லாம் பார்த்த டைம் அது. இப்போ வந்து எனிதிங் இஸ் பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நிறைய அவென்யூஸ் இருக்கு. அப்படி அவென்யூ இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்லா பாடுறவங்கள, நல்லா மியூசிக் பண்றவங்கள பார்க்க முடியுது. இந்த சாய் அபியங்கர்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவன் வந்து அந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹரிணி என் திப்புவோட சன்னு தெரியவே தெரியாது. நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்தேன்னா ஹரிணி முதல்ல நம்ம ஸ்டுடியோல தான் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நிலா காய்குதே பாட வச்சது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி புதுசா டேலண்ட் புது அவென்யூல இருந்து வரும்போது, ஸோ அந்த சாய் அபியங்கரோட பாட்டு 2 நாள் ரொம்ப ஹிட் சினிமால இருக்கிற பாட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது பிரைவேட் ஆல்பம் தான். இன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு பிரைவேட் ஆல்பம். ஸோ அந்த அளவுக்கு இதுவும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது ஒரு யங் டேலண்ட். இது வந்து ரொம்ப மெச்சூர் அண்ட் அட் த சேம் டைம் சினிமாவை பத்தி எல்லாம் தெரிஞ்ச ஒரு டேலண்ட். இது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டேலண்ட். இந்த ஆல்பமோட கொஞ்சம் இது நான் கேட்டேன். இது தெரி பெப்பி எப்படி மியூசிக் எங்க போய் சேரணுமோ அந்த மாதிரி மியூசிக்கா இருக்கு. சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில என்ன மிச்சம் இருக்கு? எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு ஆர்டிஸ்ட் வந்து கரெக்டா பதில் சொல்லணும். ஏன்னா அதை வச்சுதான் நம்மள இந்த கேரக்டர் கரெக்டா இருப்பாங்க. ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட கேட்டாரு, நீங்க வாழ்க்கையில முக்கியமான சம்பவங்களை வந்து எதை வச்சு ஞாபகம் வச்சுக்குவீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், அந்த சமயத்துல எந்த பாட்டு ரொம்ப பிரபலமா இருந்ததோ, அந்த சிச்சுவேஷனுக்கு எந்த பாட்டு சரியா இருக்குமோ அதை வச்சுதான் நான் அந்த சம்பவத்தையே ஞாபகம் வச்சுக்குவேன். கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு போனாரு என்கிட்ட. ஸோ அதனால சினிமால லைஃப்லயே சங்கீதம் இல்லைன்னா, மியூசிக் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லணும். காலையில எழுந்தோடனே ஒரு பாட்டை கேட்டா, ஆக்சுவலி நேத்திக்கு நான் வந்து காலையில 6 மணிக்கு வந்தா என்னுடைய வீட்டுல வேலை செய்யறவங்க வந்து ஒரு புது டிரான்சிஸ்டர் வாங்கி கொடுத்துருக்கேன். அதுல பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சந்தோஷமா இருந்தது. நாளே வந்து சந்தோஷமா ஆரம்பிச்சது, ஒரு ரம்யமா ஆரம்பிச்சது. ஸோ அதனால இந்த ரம்யமான சந்தோஷமான சங்கீதத்தை கொடுத்த உங்க எல்லாருக்குமே நாங்க வந்து நன்றி சொல்லணும். நிச்சயமா நன்றி சொல்லணும். திரும்பவும் சொல்றேன், சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில வேற எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இங்க இந்த பிரசாத் லேப் பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருது. குடும்பம் ஒரு கதம்பம் படத்துக்கு டப்பிங் இங்கே தான் பண்ணோம். அந்த படத்துல வந்து லூப் டப்பிங் அப்படின்னா ஒரே இதை வந்து போடுவாங்க, திரும்பி போடுவாங்க. கரெக்டா பிடிச்சு சொல்லணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக் அப்படின்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் முடியாது, ஏன்னா ப்ரொஜெக்டர் போயிட்டே இருக்கும். ஸோ அங்கிருந்து நம்ம வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜின்னு இவ்வளவு தூரம் வந்தாலும் மனிதர்கள், நட்பு, உறவு எல்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த குடும்பத்தோட எனக்கு இருக்கிற நட்பு, அந்த குடும்பத்து மேல எனக்கு இருக்கிற மரியாதையில தான் வந்தேன். ரெஹானாக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல. 1997 எனக்கு ஒரு ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் நான் ரொம்ப ஒல்லி குச்சி மாதிரி இருந்தேன். 49 கிலோ தான் இருந்தேன். இப்போ உங்க அம்மா என்னை பார்த்துட்டு தினம் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை என் வீட்டுல வந்து நான் படுத்திருந்த இடத்துல ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு போவாங்க. அந்த விளக்க நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும், உனக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த தாய்க்கு இப்ப எங்க இருக்காங்களோ தெரியல, அவங்களோட வாழ்த்து வந்து உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். என்னுடைய நன்றி எல்லாம் அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து வாழ்த்தா வரணும். நீங்க வந்து இன்னும் யூ ஷுட் ஷைன் பெட்டர் அண்ட் பிரைட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.